الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த ஈமானியரோர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஜாமிய தௌஹீத் பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வரக்கூடிய அல் குர்ஆன் அஸ்-சுன்னா விளக்க தர்பியா அமர்வில் இன்றைய தினம் ஒரு தர்பியா தலைப்போடு உங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவுக்கும் ஷைத்தான் இப்லீஸ் அந்த ஷைத்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு உரையாடல் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சூரா அல் ஆராஃப் 11 முதல் 27 வரைக்கும் ஒரு அழகான ஒரு உரையாடல் அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த உரையாடல் சம்பந்தமான ஒரு சுருக்கமான பார்வை உங்களோட பகிர்ந்து கொள்வது தான் இந்த அமர்வுடைய நோக்கம். இப்படி ஒரு தலைப்பை சமகாலத்திலேயே தெரிவு செய்கிறேன் என்று சொன்னால், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் என்னை விட உங்களை விட கோடி கோடி மடங்கு சிறந்த நபிமார்கள், என்னை விட உங்களை விட கோடி மடங்கு சிறந்த சலஃபு சாலிஹ்கள், நல்லடியார்கள், இவர்கள் எல்லோரும் ஷைத்தானோடு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் மேற்கொண்டு தங்களை ஜெயித்திருக்கிறத, வெற்றி பெற்ற செஞ்சிருக்கிறத வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம். ஷைத்தானுடைய ஆதிக்கம் மிகச்சிறந்த மாமனிதர்களை கூட விட்டு வைக்கல. எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஷைத்தானுடைய தாக்கம் மிக பயங்கரமான தாக்கம். ஆகவே இந்த இப்லீஸ் ஷைத்தான் இவன் சம்பந்தமாக குர்ஆன் சொல்லக்கூடிய, சுன்னா சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்வது கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் 2 சக்திகளுக்கு இடையில் போட்டி போட்டே ஆகணும். அதுதான் மனித வாழ்க்கை. 2 சக்திகளுக்கு மத்தியில் போட்டி போட்டு தான் ஆகணும். அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்டிங், உங்களுக்கே யோசித்து பார்க்கலும். நீங்கள் ஒரு கெட்ட வேலையை செய்ய போகிறீங்க. எங்களோட மனசு 2ஆக பேசும். உலகத்துக்கு எல்லாருக்கும் அப்படி தான் பேசும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்க, சாப்பாடு அடிச்சிங்க, அவங்களோட பெட்ரூம் வரைக்கும் உங்களை கொண்டு போனாங்க, பெட்ரூம் வரைக்கும் போனீங்க. அப்படி டெஸ்டிங் டேபிளில் பார்த்து நெருங்கி பழகிற வீடு, டெஸ்டிங் டேபிளை பார்த்து தலையை சீவி கொண்டிருந்தீங்க. தற்செயலாக ஏதோ ஒரு 150 200 300 ஒரு பொருளை பார்க்குறீங்க. அது ஒரு லேடின்னு சொன்னால் ஒரு பின்னை பார்த்தா, அல்ல ஒரு பிரஸ்லெட்டை பார்த்தா, சும்மா ஒரு 350 400 தங்கம் இல்லை, ஒரு சின்ன ஒரு பொருளை பார்த்தா உங்களோட மனசு சொல்லிச்சு இதை எடுப்போம்னு சொல்லிச்சு. இப்போ அதை அப்படியே மலார்ந்து எடுத்து அபாயா உள்ளுக்கு போட்டாச்சு, ட்ரௌசர் உள்ளு போட்டாச்சு. இப்போ உங்களோட மனசு 2 சொல்லும். போட்டதுக்கு பின்னால் அற்பமான ஒரு பொருள் கேட்காம எடுத்துட்டு இவங்க அதை கணக்கெடுக்க மாட்டாங்க, அலட்டிக்கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் இது பிழை தானே, சரி வேண்டிய வருவோம். வெளியில் வந்தாலும் இது உங்களோட மனசுக்கு குறுகுறுத்து கொண்டே ஈக்கும். எடுத்து அற்பம் ஒரு 300 பொருள் எடுத்தீங்க, இது உங்களோட மனசுக்குள்ள வேதனைப்படுத்தி கொண்டே ஈக்கும். சரி, கஷ்டமாக ஈக்கும். இப்போ உங்களோட மனசு சொல்லும் என்ன தெரியுமா? எடுக்காத எடுக்காத. எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு பிறகும் என்ன சொல்லும்? ஏடா இந்த வேலை செஞ்சா சரியில்லா, கொஞ்சம் போட்டுடுவோமா, எடுத்திக்கப்படாதே, இப்படி சொல்லும். இன்னொரு பக்கம் சொல்லும், சரி சரி என்ன இன்னொரு சாமியம் தானே, இதெல்லாம் என்ன கேஸ் இல்லை, இப்படி இன்னும். நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நல்ல ஒரு பயானை கேட்டுக்கொண்டது பார்த்து கொண்டு இருந்தீங்க. தற்செயலாக கிளிக் ஆகி எங்கேயோ போய்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிலே போய்த்துட்டீங்க. உங்களோட மனசு இப்போ சொல்லும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், எங்கே நான் போகிறேன்னு சொல்லும். இன்னும் மட்டும் சொல்லும், ஓரமாகவும் முடியும். இன்னொரு முறை சொல்ல வேண்டிய தெரியுமா? சரி சரி உலகத்தை செய்யாத வேலையா பாருன்னு சொல்லும். இப்போ என்ன வழங்கு தெரியுமா? 2 சக்திகளுக்கு மத்தியில் போட்டி போட்டே ஆகணும். இன்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பாதுகாவலனை நாங்கள் வச்சே ஈக்கிறோம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை பேசினால், இது யத்தலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீன் வ அனிஷ் ஷிமால். எடுத்தெழுதுகின்ற 2 பேர் வலப்பக்கம் இடப்பக்கம் உட்கார்ந்து நீங்கள் எதை பேசினாலும் எழுதாமல் இல்லை. எதை நீங்கள் யல்ஃபில் மின் கவுல், எந்த ஒரு சொல்ல நீங்கள் மொழிந்தாலும் அதை எழுதி கொண்டே ஈக்கிறாங்கன்றது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். இங்கே என்ன விளங்குறோம் என்றால், வஹதைனாஹுன் நஜ்தைன், அவனுக்கு நாங்கள் 2 பாதையை காட்டி கொடுத்திருக்கிறோம். இது நல்ல பாதை, இது கெட்ட பாதை. இப்போ என்னென்னு சொன்னால், ஷைத்தான்ட ஆதிக்கம் இருக்குதானே, இது பேசுகிற நானாக இருக்கட்டும், கேட்குற நீங்களாக இருக்கட்டும், வெளியில் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் உள்ளுக்கு ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவில் போராடித்தான் ஜெயிக்கணும் என்ற நிலைமையில் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை ஷைத்தானோட மலக்குமார்களோட
2 சக்திகளோட போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, அவனை நீங்க விரோதியாகவே எடுத்துக்கோங்க. இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸாயிர். நிச்சயமாக அவன் கோஷ்டி, அவன் கபீல், அவன் பட ஷைத்தான் இப்லீஸ் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு வாப்பாவோ எங்களுக்கு மூலமோ, இப்லீஸ் தான் ஷைத்தான்களுக்கு மூலம். எங்கட மனித இனத்துக்கு எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோ அதே மாதிரி ஷைத்தான்களுக்கு இப்லீஸ் தான் அவங்களோட தலைவன், இப்லீஸ் தான் அவங்களோட பெரியவன். இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக அவன்ட பட அவன்ட கோஷ்டி நீங்க நரகத்துக்கு போகணும்னு சொல்லி உங்களை நரகத்தின் பால் அழைத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதுல அதிசயம் என்ன தெரியுமா? விரோதின்றி ரப்பால பகிரங்கமாக தெளிவாக சொல்லப்பட்ட ஒத்தனை நண்பனாக எடுத்துக்கொள்றதுக்கு தானே, அதுதான் மிகப்பெரிய வேலை. என்னதான் விரோதி, என்னதான் பகைவன், என்னதான் எதிரி என்று சொன்னாலும் அவனை நண்பனாக எடுத்துக்கொள்றது மனிதனுக்கு இன்பமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஹலால் ஆக்கினது கூடவா ஹராம் ஆக்கினது கூடவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலால் ஆக்கினது கூடவா ஹராம் ஆக்கினது கூடவான்னு நீங்க பட்டியல் படித்து பாருங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. கடல் வாழ் எல்லாமே ஹலால், கடல் பண்டியும் ஹலால், கடல் நாயும் ஹலால், கடல் நீக்கிற எல்லாமே ஹலால். தரைக்கு வாங்க, அல்லாஹ் ஹராம் ஆக்கினது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-10க்குள்ள தான் இருக்குமாய்க்கும். அடுத்து அவ்வளவுமே ஹலால். ஆனால் இந்த மனித சமூகம் தேடுறது முழுக்க ஹலாலை அல்ல, ஹராத்தை தான் தேடுவேன். ஏன் தெரியுமா? ஷைத்தான் அதை எங்களுக்கு அலங்கரிச்சு காட்டி கொண்டிருக்கிறான். நான் நீங்க தூசி வரலாற்றில் பின்னி போய் பார்த்தீங்கன்னா என்னை விட உங்களோட கோடி மடங்கு, பில்லியன் ட்ரில்லியன் மடங்கு மேலானவங்க எல்லாரும் இந்த ஷைத்தானால எப்படி வழிகெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எங்களை பார்க்கலும். என்னால் அவன் சூழ்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், விரோதியா எடுத்துக்கோ, இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். அவனோட பகிரங்கமான தெளிவான விரோதி. பகிரங்கமான தெளிவான விரோதி இபிலீஸ் ஷைத்தான் சொன்னதுக்கு பின்னால அவனொத்தம் கூட்டாளியாக எடுத்துக்கொள்றா இருந்தால், உம்மா சொல்லித்தாரா சின்ன வயசுலே இவனோட சேரமான மகன், இவன் குடுக்காரன், இவன் கஞ்சாக்காரன், இவன் சரியில்லை, இவனை பார்த்த ஓரமாகண்டால் அந்த பிஞ்சு வயசுல எனக்கு பதியுது. பன்றி இறைச்சியை நாங்கள் கண்ட காலத்திலேருந்து இன்றைக்கு ஒரு நாடு வெறுப்பாக தான் இருக்குது. ஏன் அது எங்களுக்கு பார்த்தா வயிறு குபட்டுது, வாந்தி வருது, அதை பார்த்தா விருப்பம் இல்லை, அந்த பக்கம் போகிறோம் இல்லை, எங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்குது. இங்கே நாங்கள் ஷைத்தானை எவ்வளோ எங்களுக்கு வெறுப்பூட்டினாலும் வெறுப்பூற்றவங்களும் கூட ஷைத்தானுக்கு அடிபணியக்கூடியவங்களை தான் இருப்பாங்க. இது நியதி. இதில் போட்டி போட்டுறதுக்கு தானே, அதுதான் மிகப்பெரிய ஜிஹாத். ஷைத்தானோடு போட்டி போட்டு வாரன்றது மிகப்பெரிய ஒரு உணர்வு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தலைவர் மாதிரி மிகப்பெரிய அனுபவசாலி ஷைத்தான். இந்த பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்றைக்கு வரங்காட்டும் எத்தனை ஜெனரேஷன் உள்ள கண்டிருப்பானாய்க்கும், எத்தனை பரம்பராவே ஷைத்தான் கண்டிப்பான். சாகா வரம் பெற்றவன் ஷைத்தான். ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எங்கட பள்ளி வாசலுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா தலைமைத்துவம் நடக்கும். இலங்கை சட்டத்தின்படி அப்படி தலைமைத்துவம் நடக்கும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவாங்க. எல்லாத்துக்குமே தலைமைத்துவங்கள் தெரிவு செய்யப்படுறோம். ஒரு 60-70 வருஷ வாழ்க்கை தான். ஆனால் இபிலீஸ் என்றவன் தொண்டு தொட்டு அவன் தான் தலைவன். அவன் அல்லாட்ட கேட்டெடுத்து சாகா வரம், அல்லாட்ட கேட்டெடுத்து நான் பின்னால சூறா மொழிபெயர்க்கிறேன், முன்னுரையே சொல்லி கொண்டு வாரேன். மொழிபெயர்க்க போல வழங்கும் உங்களுக்கு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முதல் ஒத்தன் தான் தலைவனா இருக்கிறான். அவனுக்கு கீழுக்கு அடிவரடிகள் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒத்தன் தலைவன். இந்த ஒத்தன் தலைவன் என்றால் 60 வருஷம் இதுள்ளுக்கு இருக்கிற ஒத்தரு அவர் அனுபவசாலி. இதுள்ளுக்கு 60 வயசு ஒத்தர் இருக்கிறேன்னு அனுபவ பொக்கிஷம். அவர் மிகப்பெரிய லைப்ரரி, மிகப்பெரிய சொத்து. எங்கட பள்ளி தலைவர் என்றால் அவர் வயது முதிர்ந்தவர், அவர் ஒரு அனுபவசாலி. அப்படித்தானே? ஏண்ட வயசையும் 6 வயசையும் வச்சு பார்த்தா மலைக்கும் அடுக்கும் எட்டாது. என்ன அனுபவம்? 60 வருஷம் 70 வருஷம் அனுபவம். இந்த 60 வருஷத்துக்குள்ள மகன் என் அனுபவத்தில் சொல்றேன் வாப்பா, மகன் என் அனுமானத்தை சொல்றேன் வாப்பா, நான் இந்த உலகத்தை வாழ்ந்ததை வச்சு சொல்றேன் தங்க, இப்படி நடந்து கொண்டு ஒரு வாப்பா சொல்றேன்னு சொன்னா அனுபவசாலியா. இந்த குறுகிய கால அனுபவமே பின்னுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறவங்களை பார்க்கிறோம், பின்னுக்கு துவா செய்யறவங்களை பார்க்கிறோம். என்ன பாப்பா மகத்தா பேத்துருவாரு, இவன் வாழ்ற காலத்துல அன்றைக்கு என் வாப்பா அனுபவத்தை சொன்னார், நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன், எங்கட வாப்பா சொன்னார் நான் அந்த தன்மை ஏவருன்னு அனுபவத்தால வாரது. இங்க பாருங்க, உண்மையிலே
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழியும் காலம் வரைக்கும் ஒருவன் தலைவன், அவன் தான் இப்லீஸ். இவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் மிகப்பெரிய அனுபவம். இவன் அதாவது நீங்க பார்க்குறீங்க, சில நேரத்தில் உங்களுக்கு பார்க்கலும், உங்களோட வீட்டுக்கு ஒரு 15 பேர் விருந்தாளிகள் வந்துடுவீங்க. ஒரு உண்மை என்ன செய்வா, அப்படி ஒரு பார்வை பார்க்குறோம், பார்த்துட்டு போய்த்து 15 பேரே ஒரு கிளாஸு 2 கிளாஸு 15 கிளாஸுன்னு ஊத்துறல, அப்படி முட்டியை பிடிச்சாச்சு, தண்ணி எடுத்தாச்சு, வச்சாச்சு, டீ கணக்காக போகும், கொஞ்சம் அங்கும் ஆகலாம். அப்படி பார்த்தாச்சு, ரைட் 3 கிலோ வச்சா போதுமானது. அனுபவம். ஒரு வைத்தியத்தை நீங்கள் போகிறீங்க, சில நேரங்களில் யாரோ ஒரு சகோதரன்ட்ட ஒரு செய்தி சொன்னார், டாக்டர்கிட்ட போகிறாரு, டாக்டர்கிட்ட போக்கல அப்படி பார்த்தாரு, அப்படி கிட்ட வர போக்கல தொட்டு கூட பார்க்கல, சோதிக்க கூட இல்லை, துண்டெழுதி கையில் தந்த. இது என்னன்னு நினைக்கிறோம்? துண்டெழுதி கையில் தந்த, இது என்ன தெரியுமா? எடுத்தத்தோட என்னடா வாப்பா 3 மாதம் 4 மாதம் உனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டரை சந்திக்க வந்திருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, தொட்டு பார்க்கவும் இல்லை, எழுதி தந்தார். வெளியில் எல்லாரும் பேசிக்கொள்ளாங்க, அனுபவசாலியாம். போன மருந்தெடுத்த 2 முறை தான் குடிச்சு எனக்கு சுகமான. ஒரு கவுன்சிலர் என்று சொன்னால், ஒரு நோயாளி வாராருன்னு சொன்னால், ஒரு கிளைண்ட் வாரன்னு சொன்னால், கிளைண்ட் வரப்போக்களே அவங்க பேச ஸ்டார்ட் ஆக போக்களே அனுபவமே, இது சுவர ஓசிடி ஆகிக்கும், இது சுவரா டிப்ரெஷன் ஆகிக்கும், இது சுவரா ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும், இது வேற இதொண்டாயிக்கும் சொல்லி கெஸ் பண்ணேலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போக அனலைஸ் பண்ணிடலும் ஆகிக்கும். எப்படி இதுதான் கேஸ் ஆகிக்கும். அது அனுபவம். இது அனுபவம். இங்க சைத்தானை பத்தி நாங்கள் படிக்கிற நேரம் எப்படி பார்க்கிறோம் சொன்னால், அவன் உலகத்தில் பல ஜெனரேஷன் பல பரம்பராவைகளை கண்டவன், கோடிக்கணக்கான பரம்பராவைகளை கண்டவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போக்குள்ளே அந்த குழந்தை வீறிட்டு அழுது. ஒன்று சைத்தாண்ட தீண்டுதல், மலக்கிட தீண்டுதல். குழந்தை அழுது, இந்த குழந்தை வீறிட்டு அழுது. அவனுக்கு தெரியும் இதை எப்படி வழிகெடுக்கணும் என்று. அவனுக்கிட்ட ஃபுல்லாக அறிவிக்கிற அவன் டேலண்ட் என்ன தெரியுமா? இவனுக்கிட்ட போனால் வாட்ஸ்அப்பில் சீரழிஞ்சு இவனை சின்ன பின்னமாக்குது. இவனுக்கிட்ட போனால் ஒரு பெண்ணால் இவனை நடுரோட்டு கொண்டு வரணும், இவளுக்கிட்ட போனால் ஒரு ஆம்பளையால் இவனை நடுரோட்டு கொண்டு வரணும், இவனுக்கிட்ட இதால செய்யலாம், இவளுக்கிட்ட இதால செய்யலாம், இப்படி போகலாம் என்ற அறிவு முதிர்ச்சி சைத்தானுக்கிட்ட இருக்கு, இப்லீஸ் கிட்ட இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், அவனுக்கு எங்களை வழிகெடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. வழிகெடுக்க அதிகாரம் இல்லை என்றால் வஸ்வசா, மனசுல ஊசலாட்டத்தை மட்டும்தான் போடணும், மாறிக்கலோன்னு தெரிஞ்சுக்கணும், நாங்க யோசிச்சுக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கான லீ அலைக்கும் மின் சுல்தான் இல்லா அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லீ ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும். உங்கள மீது மக்களே, உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கல்ல, இருந்தாலும் நான் உங்களை எல்லாம் அழைத்தேன். தஅவுதுக்கும், நான் உங்கள் எல்லாரையும் அழைத்தேன். சைத்தான் ஆகிற நான் உங்கள் எல்லாரையும் அழைத்தேன். ஃபஸ்தஜப்தும் லீ, நீங்கள் எல்லாரும் என்ற அழைப்பை ஏற்று எனக்கு விடை சொன்னீங்க. மறுமையில் சைத்தான் சொல்லுவானாம், எனவே நீங்க என்ன ஏச வேணாம், என்ன நிந்திக்க வேணாம், உங்களையே நீங்க நிந்திச்சுக்கோங்க. உங்களுக்கு சுயாரிவு இருந்துச்சு, கட்டுப்பாடு இருந்துச்சு, சொர்க்கத்தை சொல்லப்பட்டுச்சு, நரகத்தை சொல்லப்பட்டுச்சு, நீங்க யோசிக்கல, என்ன நீங்க இப்ப திட்டி பதுவா செய்ய வேணாம், உங்களையே நீங்க நிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சைத்தான் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லைஸ லஹு சுல்தான், அவனுக்கு சுல்தான் அதிகாரம், ஆட்சி, அதிகாரம், பவர், அவனுக்கு எந்த பவரும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. அலல்லதீன ஆமனு வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ஈமான் கொண்டவர்கள் மீதும், அதாவது தன் ரப்பையை சார்ந்து தவக்கல் வைத்து ஈமான் கொண்டு வாழுகின்றவர்கள் மீது அவனால எதுவும் செய்ய முடியாதுன்றதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். இவன் யாரையும் கட்டுப்படுத்தி நிர்பந்தித்து பாவம் செய்கிற அதிகாரம் அவனுக்கு வழங்கப்படலை. நீ இதை செய்யத்தான் வேணும், சாராய் நீ குடிக்கத்தான் வேணும், இல்லாட்டி கொண்டுடுவேன் அப்படின்ற அதிகாரம் அவன்கிட்ட கொடுக்கப்படலை. அவன் பஸ்வஸ்தா தான் போடுவான். மனசுக்குள்ள என்னடா ஒரு டம் இழுத்தா என்ன கேஸ், என்ன பொடிய மாரெல்லாம் வந்திக்கணும், ஃபன் எடுத்தா என்ன பிரச்சனை, இங்க போடுறதான் அவன் போடுற மட்டும்தான். நூறலிக்கு வந்திருக்கிறா, பொடியம்மாரோட வந்திருக்கிறா, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கிறா, ஒரு 3 நாள் தான் நிற்க போறா, ஃபன் எடுத்துட்டு போய், உனக்கு என்ன பிரச்சனை, கிடைக்கிற பியர் அடியே. இது அவன் கழுத்தை பிடிச்சி சொல்ல மாட்டான், அவன் உள்ளுணர்வை போடுவான். அவன் உள்ளுணர்வை போடுற மட்டும்தான் செய்யலை. அல்லாஹ் சொல்றான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், நிச்சயமாக இந்த நல்லடியார்கள் இருக்கிறாங்களே அவங்களோட விஷயத்துல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இல்லா மனித்தபஅக மினல் காவீன், உன்னை பின்பற்றி உன்னை தொடர்ந்து வழிகட்டு போனவர்களை தவிர. அவன் வெறும் தீய எண்ணங்களை மட்டும்தான் மனதில் போடுவான். நான் இப்போ உங்களுக்கு வந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ 300 சொன்னேன். இப்போ நான் டிரெக்டாக மொழிபெயர்த்துட்டு போகிறேன்.
சூரா அல் அராஃப் வீட்டு பேஜ் எடுத்து பாருங்க 11 to 27 வரைக்கும் அல்லாஹ் என்னோட பேசுறான். வலகத் ஹலகக்கும், இது ஷைத்தானுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில நடந்த ஒரு உரையாடல், ஒரு ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு உரையாடல். நாங்கள் உங்களை படைச்சோம், சும்மா சவ்வர்னாக்கும், உங்களை நாங்கள் உருவம் அமைச்சோம், கண்ணை கையை காலை மூக்கை எது அந்த மாடலில் உங்களை நாங்கள் உருவாக்கினோம். சும்மா குல்நாளில் மலாய்க்கா, உங்களை நாங்கள் ஆதம படைச்சிட்டோம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருக்கு உருவம் எல்லாம் கொடுத்துட்டோம். பிறகு நாங்கள் மலக்குமார்களுக்கு சொன்னோம் இஸ்ஜுதூ ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூது செஞ்சாங்க, இப்லீஸை தவிர லம் யக்கும் மினஸ் சாஜிதீன், அவன் சுஜூது செய்பவர்களுள் ஆகவில்லை. ரைட். அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு வச்ச சுஜூது செய்யுங்கன்னு சொன்னா எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க இப்லீஸை தவிர. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னடா, இப்லீஸ் எப்படி அங்கிருந்தான் என்றால் சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், அதாவது கான மினல் ஜின், அவன் ஜின்கள் ஒருத்தனாக இருந்தான். வஹலக்கல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், அல்லாஹ் ஜின் வர்க்கத்தை தீச்சுவாளையிலிருந்து படைச்சான், மலக்குகளை ஒளியால படைச்சான், மனிதனை களிமண்ணால படைச்சான். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், பேசிக் அடிப்படை படைச்சது. இதுல வந்து பாருங்க அல்லாஹ் சொல்றேன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு வச்ச அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொன்னதோட மனித ஜின் வர்க்கம், அதாவது மலக்குகள் ஜின்கள், மலக்குமார்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க. ஜின்கள்ல இருந்த கெட்டவனான இப்லீஸ் செஞ்சான், அபா வஸ்தக்பர், அவன் மறுத்தான், புறக்கணித்தான், ஓரமானான், எனக்கு சுஜூது செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் ஒதுங்கி கொண்டான். இப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், கால மா மனாக்க அன் தஸ்ஜுத இது அமர்த்துக், அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக். இப்லீஸே, எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க தானே, உண்ட ரப்பு நான் எல்லாருக்கும் சுஜூது செய்யுங்க ஏவிய நேரம் உனக்கு மட்டும் சுஜூது செய்யாமக்கு போனேன், ஏன் நீ மட்டும் சுஜூது செய்யாம போனாய், உன்னை சுஜூது செய்யாமல் தடுத்தது எதுன்னு சொல்லி கேட்டேன். உடனே அவன் அன கைரு மின்ஹு ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், ரப்பே நான் யாரு தெரியுமா, நான் பவர், நான் நெருப்பு, நீ என்ன நெருப்பால படைச்சிக்கிறாய், தீச்சுவாளையால படைச்சிக்கிறாய், தீச்சுவாளையால படைக்கப்பட்ட நான் அற்பம் கேவலம் களிமண்ணு கிட்ட போறா, பெருமை பேச்சுன்னு பேசினான். ஆனா ஹைரமின், நான் ஆதமை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் நான் சிறந்தவன். ஏ தெரியுமா, நீ என்ன நெருப்பால படைச்சிக்கிறா, ஆதமையோ சொட்டினால் டங் 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 ஓசை வரக்கூடிய களிமண்ணால் படைச்சிக்கிறாய், ஒரு நாளும் நெருப்பு அங்க போகாது, நான் சுஜூது செய்ய மாட்டேன். இப்ப என்ன விளங்குது, இப்லீஸுக்கு பெருமை வந்தாச்சு, கர்வம். இப்ப எங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் பணத்தை வச்சு, பொருளை வச்சு, சொத்து பத்தை வச்சு, புள்ள குட்டியை வச்சு, பொருளாதாரத்தை வச்சு, எதையோ ஒன்றை வச்சு அல்லாஹ் தந்தது, நீங்க நான் கேட்டெடுக்கல, ரப்பு புறக்கி தந்த. இவ்வளோ பேருக்குள்ள ஜகாத் கொடுக்குற அளவுக்கு 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 5 பேர் அது அல்லாஹ் புறக்கி எடுத்து. இவ்வளோ பேருக்குள்ள அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு துறையை தந்திக்கிறா, ரப்புக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் உனக்கு தந்தது. இதை நீ பெருமை கொண்டு, இதை நீ கர்வம் கொண்டு மக்களுக்கு மத்தியில் நானும் அப்படின்னு ஒரு உணர்வு வருமா இருந்தால் நீயும் ஒரு இப்லீஸ் தான், நீயும் சைத்தானிய தனம் உள்ளவள் தான். இது குர்ஆன் சொல்லுது. எப்ப இப்லீஸுடைய தனம் பெருமை, இப்லீஸுடைய தன்மை பெருமை என்று வருமோ, அந்த தன்மை யாரெல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் இருக்குமோ அவன் இப்லீஸுடைய தோழன், அவனுக்கு கிபிர் பிடிச்சவன், அது பெருமை பிடிச்சவன் தன்மை. இங்க அல்லாஹ் தஆலா சொன்ன தெரியுமா, உடனே பாருங்க அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, ஆதமே சுஜூது செய்யலையா, நீ இதுக்கு காரணம் சொல்லிட்டே தானே, என்ன காரணம், நீ நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறாய், ஆதம் மண்ணால படைக்கப்பட்டிருக்கிற. ஓகே, உனக்கு கொண்டு நான் சொல்றேன். கால ஃபஹபித் ஃபஹபித் மின்ஹா ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் சாகிரீன். வெளியறங்கு, ஃபஹபித்னா போ, வெளியில போய்த்துரு. ஏ தெரியுமா, உனக்கு இங்க ததகப்பர் பெருமை அடிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க சரியான கிபிருக்காரன், தக்கப்பர் பிடிச்சவன்டுவாங்க. அரபுல நாங்கள் சொல்றோம், பெரும்பாலும் டெய்லி எங்களோட பாசைகள்ல வாரதுதான் தக்கப்பர், தக்கப்பர் பிடிச்சவன், கிபிர் பிடிச்சவன் என்ற. இங்க அல்லாஹ் சொல்றான், எப்படி ஆதமுக்கு சுஜூது செய்ய ஏழாண்டு சொன்னாயோ, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், ஆதம் களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒப்பீடு செஞ்சு ஒன்ன நீ உயர்த்தி கர்வம் கொண்டாயோ, இந்த சொர்க்கத்தோட இருக்கல. ஃபஹபித், நீ வெளியே போய்த்துடு, இன்னக மினஸ் சாகிர், ஃபஹபித் மின்ஹா ஃபமா யகூனு அன் ததகப்பர ஃபீஹா ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் சாகிரின். சிறுமைப்பட்டவனாக, இழிவுபட்டவனாக, தோல்வியுற்றவனாக, என்ன நீ இல்லைன்ற அளவுக்கு கேவலப்பட்டவனாக இங்கிருந்து வெளியில போய்த்துடு. இப்ப அல்லாஹ்க்கு அன்னைக்கு கூட உரையாடல் தொடருது. இப்ப இப்லீஸ் கேட்கிறான், சரி நான் போறேன். ஆல அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், ஒரு நிபந்தனை, நீ உனக்கு ஒரு வேலை செய்யணும்,
எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும், உலகம் அழியும் காலம் வரைக்கும் எனக்கு அங்கிருந்து அவகாசம் தான், என்ன நீ மௌத்தாக்கப்படாது. உலகம் அழியும் காலம் வரைக்கும் எனக்கு நீ தவணை தரணும். அல்லாஹ் சொன்னான், இன்னக்க மினல் போ 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 தொலைஞ்சு பெய்த்துது, இன்னக்க மினல் முந்தரின், உனக்கு தவணை தந்தாச்சு, உனக்கு நீ போ, சாகா வரம் பெற்றுட்டாய், உனக்கு வாழலாம், நீ போ. இப்ப அல்லாஹ்வோட வாயடிக்கிறது பாருங்க. கால பபிமா அகுவைத்தனி, நீ என்ன வழிகெடுத்துட்டாய், நீ என்ன வெளியில போன்னு சொல்லிட்டாய், நீ என்ன பெருமை பிடிச்சன்னு சொல்லிட்டாய், நீ என்ன கேவலப்படுத்திட்டாய். பபிமா அகுவைத்தனி, நீ என்ன இப்படி செஞ்சதன் காரணமாக அல்லாஹ் கிட்டே சொல்றான், நான் உன் அடியார்கள்ட நேரான பாதையில குறுக்கால வைத்து நான் உட்கார்ந்து கொள்வேன். 5 நேரம் தொலைவாரவன், நூலு கணக்கு காசு கொடுக்கிறவன், நல்ல பணிகளில் ஈடுபடக்கூடியவன், அவன் உணர்வுகளை மார்க்கத்தோடு கட்டுப்படுத்தி வளர்த்துக்கொள்ளக்கூடியவன், ஈமான தக்வாவை இஹ்லாஸை வளர்த்துக்கொள்ளக்கூடியவன், நல்ல பயானுகளை கேட்டு நல்ல சிந்தல் இருக்கக்கூடியவன், இப்படியானவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்குள்ள நான் போய் உட்காருவேன். உன் நேரான பாதையில் போய் குறுக்கால் உட்கார்ந்து கொள்வேன். உட்கார்ந்தால் அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, உட்கார்ந்து கொள்வேன். சரியா? சும்மலாத்தி அன்னஹும், பிறகு நான் வருவேன். எங்க வருவேன்? மிம்பைனி ஐதீஹிம், அவங்களுக்கு முன்னால வருவேன். வமின் ஹல்ஃபிஹிம், பின்னால வருவேன். வான் ஐமானிஹிம், வலதார வருவேன். வான் ஷமாயிலிஹிம், ஷமாலிஹிம், அவங்களுக்கு இடதால வருவேன். முன்னால பின்னால வலதால இடதால நான் வருவேன். வந்தால் லா தஜிது அக்ஸரஹும் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவன் டாக்கெட்டே அதுதான். ரப்பே, நீ என்ன வெளியில் அனுப்பிட்டாய், போறேன். நான் உனக்கு 2 சொல்றேன். உன் அடியார்களுக்கு மத்தியில் நான் அவங்க போற நேரான பாதையில குறுக்கால போய் உட்கார்ந்து கொள்வேன். உட்கார்ந்துட்டு முன்னால பின்னால வலதால இடதால 4 புறங்களான நான் தாக்குதல் ஏற்படுத்துவேன். இது சுருக்கம் சமரி என்ன தெரியுமா? குலாசா சாராம்சம் என்ன தெரியுமா? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அந்த மனித சமுதாயத்தில் கணிசமான பேர் 100% நன்றி கெட்டவர்களாகவே இருப்பார்கள். உனக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. உனக்கு நன்றி செலுத்துறது நான் எடுத்துடுவேன் என்று சொல்லி ஷைத்தான் சபதமிட்டான். உடனே இன்னொரு வசனத்துல சொல்வான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், யா அல்லாஹ், உன் இஹ்லாஸான தக்வா உள்ள பேணுதல் உள்ள பக்குவமுள்ள நல்ல அடியார்களை என்னால் வழிகெடுக்கலான்னு அவன் சொல்லுவான். அதெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்லுவான். நான் இந்த வசனங்கள் மட்டும் ஒளிவேற்றுக்கிட்டு போறேன். ரைட், எனக்கு வந்து இப்ப உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான், என்ன, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில் அதிகமானோரை நீ காண மாட்டாய். அவன் செய்ய போற வேலையே என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற தன்மையை எடுத்துட்டான். உங்களோட உள்ளங்கள் என்ற உள்ளங்கள் சாட்சி சொல்லும், அல்லாஹ் தந்திருக்கிற அருக்கொடைகளுக்கு வல்லாஹி நாங்கள் செலுத்துகிற நன்றி போதா 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 போதவே போதா. ரப்பியங்களுக்கு தந்திருக்கிற அருக்கொடைகளுக்கு அது தனி. அவன் தந்திருக்கிற அருக்கொடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற வீதம் இல்லவே இல்லை. அவ்வளோ குறைஞ்சு போயிட்டு தான் நிற்குது. அவன் தந்திக்கிறதுகளை கணக்கெட்டு பார்த்தா அது வேற தலைப்பில் வைத்திரும். ஆனால் நன்றி செலுத்துகிற தன்மை குறைஞ்சிரு. ஏ தெரியுமா? ஷைத்தான் சொன்னான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், மனித சமூகத்தை நிறைய பேரை நன்றி கெட்டவர்களாகவே பார்ப்பான். உடனே அல்லாஹ் சொன்னான், உக்ருஜ் மின்ஹா மத்ஊமம் மத்ஹூரா, போடா வெளியில போ, வெளியே போ. சொர்க்க இந்த ஜன்னா இந்த தோப்பை இந்த சொர்க்க தொட்டு வெளியில போ. நீ வெளியில போ. என்ன தெரியுமா? மத்ஊமம் மத்ஹூரா, விரட்டி அடிக்கப்பட்டவனாகவும் இழிவுற்றவனாகவும், விரட்டி அடிக்கப்பட்டவனாகவும் இழிவுற்றவனாகவும். வர்றாத நாயை பாரு, ஒட்டப்பம் பாரு, கல்லை தூக்கி அடிச்சு விரட்டுறதுக்கேயா, செருப்பு தூக்கி அடிச்சு விரட்டுறதுக்கே, அது பெரிய கேவலம். நீ இங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவனாகவும் இழிவுபட்டவனாகவும் இந்த சொர்க்கத்தின் வெளியில போய்த்து எல்லாம் தூக்கி வீசினான். சரியா? அல்லாஹ் சொன்னான், லிமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். ஒன்றொனக்கு சொல்லிக் கொள்ற இப்லீஸே, உன்னை யாரெல்லாம் உலகத்தில் பின்பற்றோ அவங்க எல்லாரையும் கொண்டு நான் நரகத்தை ஃபில் பண்ணுவேன், நரகத்தை நிரப்புவேன். இப்ப இந்த இது உரையாட முடியுதா? இப்ப அல்லாஹ் சொல்ற, சரி அவன் வெளியில போய்த்தான், இப்லீஸே வெளியில போய்த்தான். வயா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, ஆதமே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நீங்களும் உங்களோட மனைவி சொர்க்கத்தில் இருங்க, வாழு, உஸ்குன் வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. ஃபகுலா மின்ஹா ஃபகுலா மின் ஹைது ஷிஅ்துமா, விரும்பிய மாதிரி தின்னுங்க. ஹைது ஷிஅ்துமா, மனசு விரும்புகிற மாதிரி புசிங்க, தின்னுங்க, குடிங்க, படுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹைது ஷிஅ்துமா, மனசு விரும்பிய மாதிரி சாப்பிடுங்க. சரியா? ஒன்றே ஒன்று, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா,
சொர்க்கத்தில் இந்த தோட்டத்தில் இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேணாம். பத்தக்கூனா மினத்தாலிமி, அப்படி நீங்கள் நெருங்கினால் எல்லாம் விளந்து வழிகட்டு அநியாக்காரர்கள் ஆகிடுவீங்கன்னு சொல்லி எங்களோட உம்மாக்கும் பாப்பாக்கும் என்ன அல்லாஹு தாலா சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர், மனித சமூகத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதமே ஹலால் கூட இருக்குது, உண்டே ஒன்று ஹராம் தடுக்கப்படுது, ஹலால் நிறைய இருக்குது, அவ்வளவுமே ஹலால், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போவானா. போனால் என்ன நடக்கும் தெரியுமா? பத்தக்கூனா மினத்தாலிமி, நீங்கள் 2 பேரும் வழிகட்டு நாசமாகி இழிவுள்ளுக்கு வைத்திருவீங்க என்று அல்லாஹ் சொன்னான். இங்கிட்ட தான் கேம் ஆரம்பமாகுது. என்ன கேம் ஆரம்பமாகுது? இப்லீஸ் ஆரம்பிக்கிறான். என்ன ஆரம்பிக்கிறான்? இதில் அறிஞர்கள்கிட்ட பெரிய முரண்பாடுகள் வரும். என்ன, சைத்தான் உள்ளுக்கு போனான், அவன் வெளியில் போட்டாச்சு தானே, திருப்பி எப்படி உள்ளுக்கு போனான், சைத்தான் உடம்போடு உள்ளுக்கு போனான், உடம்புள்ளுக்கு போயிட்டு தான் ஆதிக்கத்தை செலுத்தினான், அப்படி வாசிச்சு கொண்டு போக்கல நிறைய பக்கங்கள் 2-3 கருத்துக்கள் வந்தாலும் அதில் விளங்கினத்தில் ஒரு சிறந்த கருத்து என்ன சொன்னால் வஸ். அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் தான். இப்போ நீங்கள் எல்லாரும் தக்பீர் கட்டி தொழுதே, நாங்கள் எல்லாம் தொழுது தானே, 100க்கு 100% நாங்கள் மறுமையோடு சொர்க்கத்தோடு லைத்து தொழல. என்னோட மனசுக்குள் அப்பப்ப சிந்தனை வந்து போகத்தான் செய்யுது. இதை போட்டது யாரு? உங்களோட சாமி ஒன்று இல்லா போன சிலாக்க இல்லா போனையா 2 தொழுன்னு சொல்ற, தொழுதா கிடைக்கும்ல, தக்பீர் கட்டிக்கொண்டு போகல இல்லா வச்சட ஞாபகம் வரதுக்காக தக்பீர் கட்டி கொண்டே போகல. அல்லாட காவல், யாரையோ சந்தேகப்பட்ட மெட்ரஸு கிளிக்குத்தானே வச்சிக்கிறேன்னு யோசிக்கிறது தொழுகையில் வருது. மோட்டரை போட்டு தொழுவிட்டு இருப்பான், என்ன வளர்ந்தால் நீ ராமின்னு போகல, மோட்டர் கரைச்சி கட்டி அடுப்புல வச்ச மாதிரி. இது போட்டது யாரு? சிந்தனை வந்தேன், இந்த உள்ளுக்கு போட்டது யாரு? போட்ட அவனைத்தான் நாங்கள் வஸ்வாசம் சொல்றோம், அவனைத்தான் நாங்கள் ஹர்னாசம் சொல்றோம், அவனைத்தான் நாங்கள் இப்படின்னு சொல்றேன். அவன் தான் சைத்தான். இங்க என்ன நடக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னான், அதாவது இப்ப சைத்தான் யோசிக்கிற, இப்லீஸ் யோசிக்கிற எப்படி ஆதமே ஹவ்வாவை அலைஹிஸ்ஸலாம் பலி கெடுக்கலாம். ஷைத்தான் அவங்க 2 பேருடைய மனசுக்குள்ள போட்டான். அல்லாஹ் அந்த பவரை கொடுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோட திட்டம் இவ்வளோதான். இப்படி ஒன்று வரவோடு உலகம் இயங்கோடு நடக்கணும் அல்லாஹ் திட்டம். ஷைத்தான் அவங்க 2 பேருடைய மனசுக்குள்ளேயும் போட்டான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். லியுப்தியலஹுமா மாவுரியான்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. இப்போ அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? எங்களோட உம்மா வாப்பா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஃபுல்லாக கவர் பண்ணி மறைச்சி ஒழுக்க வைக்கிறாங்க தானே. இப்போ அவனுக்கு தேவை முதலாவது சைத்தான் வேலை என்ன தெரியுமா? ஒழுக்கக்கேட்டில் கொண்டு போறது. அவன் இலக்குல பெரிய இலக்கு என்ன சொன்னால் ஆடையை களைய வைப்பது. ஒரு ஆண் ஒரு பெண் தன் ஆடையை களைந்து நிர்வாணமாகிறது அவன் மிக விரும்புகிறான். இவனுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் நிர்வாணமாக ஆக்கணும், நிர்வாணமாக்கி பார்க்கணும், 2 பேரையும் பார்க்க வைக்கணும். இது அவன் தேவையா இருந்துச்சு. இப்ப பவஸ்வஸலஹுமா ஷைத்தான், சைத்தான் அவங்களுக்கு ஊசலாட்டத்தை போட்டான். லியுப்தியலஹுமா மாவுரியான்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. எப்ப அந்த மரத்துக்கிட்ட போய்த்து கனியை தின்னுவாங்களோ சொர்க்கத்து ஆடைகள் நீக்கப்பட்டுடும் என்ற அறிவு அவனுக்கு இருந்துச்சு. இப்ப இவன் என்ன செஞ்சான்? உடனே 2 பேருடைய மனசுக்குள்ளையும் போட்டான். என்ன சரி, இவ்வளோத்தையும் தந்த அல்லாஹ் ஏன் இந்த மரத்தை நெருங்க வேணாம்னு சொல்றேன். யோசிச்சு பாருங்க, ஏன் மரத்தை நெருங்க வேணாம் சொல்றாய்க்கும்? ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ள போன இதை திண்டா என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவு கொண்டு போனதோட இவரே சொல்றாரு, விட சொல்றாரு, மானஹாக்குமா வக்கால மானஹாக்குமா ரப்புக்குமா அன்ஹாதி ஷஜரா. உங்களோட 2 பேருடைய ரப்பு இந்த மரத்துக்கிட்ட ஏன் போகணும்னு சொல்லிக்கிற? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் தலை யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் மூளையால யோசிங்க. தெரியுமா அவங்க 2 பேருக்கு இந்த மரத்துக்கிட்ட புகவானாம்னு சொல்லிக்கிற இல்ல அந்த கூணா மலக்கை. நீங்க 2 பேர் 2 மலக்குகள் ஆயிடுவீங்க, 2 பேர் 2 மலக்கு ஆகிடுவீங்க. அவு தக்கூடா மினல் ஹாலிதி. அப்படி இல்லைன்னா 2 பேர் நீடூழி 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 சதா காலம் இந்த சொர்க்கத்திலேயே வாழுவீங்க. இந்த 2க்காகத்தான் உங்களோட ரம்பு உங்க 2 பேரையும் இந்த மரத்துக்கிட்ட நெருங்க வானாம், கனியை புசிக்க வானாம் என்று சொல்ற மனசுக்குள்ள போட்டாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ள போட்டாச்சு. தெரியுமா? ஒன்றுமில்ல, இதை திண்டா நீங்க 2 பேரும் மலக்காகிடுவீங்க, இல்லையா வெளியில போகாம சதா காலம் சொர்க்கத்துக்குள்ளே இருப்பீங்க செய்தியை கொடுத்தாச்சு. இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா?
வகாசமஹுமா இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன். நான் பின்னால் சொல்கிறேன் காசமஹுமாவை. என்ன வகாசமஹுமா, ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணுறான். என்ன தெரியுமா? எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன். இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன். நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லதை நாடுபவனே. நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லதை மட்டும்தான் நாடுறேன். ப்ளீஸ் பண்ணி தின்னுங்க, மரத்துக்கிட்ட போங்க, போனீங்கன்னா மலக்காயிடுவீங்க, நீடூழி சொர்க்கத்தில் இருப்பீங்க. ஏண்ட வேலை வாப்பா, ஏற்றுக்கொள்கிற விடுறது உங்களை பொறுத்தது. நான் என்ன நல்லதை தான் சொல்கிறேன், உங்களோட இஷ்டம். ஏற்றுக்கோங்க. அப்படி ஆக்க பின்னால் இருப்பாங்க. நான் பின்னால் சொல்கிறேன், நான் விளக்கத்தை வரப்போன்னு பின்னால் சொல்கிறேன். எப்படி வந்து பேசிட்டு ஏண்ட வேலை சொல்கிறது மட்டும்தான். ஏற்றுவோம், விடுங்க. நான் உங்களுக்கு நல்லதை சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மரத்துக்கிட்ட போனால் தொடர்ந்து இருப்பீங்க, மலக்குகள் ஆகிடுவீங்க. ஃபதல்லாஹுமா பிகுரூர். அதை வேறு எல்லாம் சொல்கிறேன். ஃபதல்லாஹுமா பிகுரூர்னு சொன்னால், அதாவது அப்படி பேசி வசீகரித்து அப்படி எடுத்து ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு எடுத்தாச்சு. குரூர் மயக்கியாச்சு. ஃபதல்லாஹுமா பிகுரூர்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வழியில் வர அப்படி நிறைய பேர் இருக்கிற. காகம் கருப்பு. சில பேர் பேசி 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 காகம் இல்லை, காகம் இல்லை. ஏ தெரியுமா? அல்லாஹ் கொடுக்குற ஆற்றல். சில பேர் அப்படியே வசீகரித்து அப்படி பேசி அவனோட சைடு ஃபுல்லாக அடிச்சிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிளவு பிரச்சனை அப்படி வேண்டியது விடாங்க அப்படியே பேசி முழுமையாக கணவனை நம்புறதுக்கு பகரமாக இடையில வந்தொத்தனை நம்பிடுவார். தன்னை பெற்று வளர்த்த உம்மா பாப்பாக்கு பகரமாக எங்கேயோ போறொத்தனை நம்பிடுவார். என்ன தெரியுமா? அந்த கொடுத்த அந்த மோட்டிவேஷன், கொடுத்த அந்த உணர்வு, கொடுத்த அந்த பதிவு அப்படி ஆகிடும். இங்கே நினைச்சு ஃபதல்லாஹுமா பிகுரூர், இனி இல்லைன்ற அளவுக்கு கொடுத்து மயக்கியாச்சு. வேற வழிவலங்கள்ல மலக்குகள் ஆகிடும். தொடர்ந்து இருப்போம் நப்பாசையில் நம்பிக்கையில். ஃபலம்மா தாக்க ஷஜரா, ரெண்டு பேருமே கனியை புசித்தார்கள், மரத்தை புசித்தார்கள். பதத் லஹுமா சௌஆத்திஹுமா, அந்த ரெண்டு பேருடைய வெக்கஸ்தலங்கள் வெளியே ஆகிச்சு. பதத் லஹுமா சௌஆத்திஹுமா, அந்த ரெண்டு பேருடையும் வெக்கஸ்தலங்கள் வெளியே வந்துச்சு. வதஃபிகா யக்ஸிஃபானி மின் வரக்கில் ஜன்னா, உடனே ரெண்டு பேரும் வெக்க உணர்வு வந்ததோட சொர்க்கத்து மரத்துடைய இலைகுலையத்தை பிச்சு 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 ஒட்டிக்கொள்ளல் ஆனார்கள். தஃபிகாட ஒட்டிக்கொண்டா, பிச்சு பிச்சு அந்த என்ன அப்படியே ஃபுல்லாக கோர்த்து மறைச்சு கொண்டாங்க. சொர்க்கத்தாட நீக்கப்பட்டாச்சு, இப்போ எடுத்து ஒட்டியாச்சு. இப்போ காலம் கடந்து எங்களோட உம்மா வாப்பா ரெண்டு பேருமே வரக்கில் ஜன்னா சொர்க்கத்தை அந்த இலையை பிச்சு ஒட்டி கொண்டாங்க. வனாதாகுமா ரப்புகுமா, இப்போ அவங்க ரெண்டு பேருடைய ரப்பு அவங்களை அழைக்கிறான். அலம் அன்ஹகுமா அன்தில்குமா ஷஜரா, என்ன ஆதமே ஹவ்வாவே அலைஹிஸ்ஸலாம், உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்லலையா, தடுக்கலையா, இந்த மரத்துக்கிட்ட போகவான் நம்ம சொல்லலையா? வாக்குல்லக்குமா இன்ன ஷைத்தான் லக்குமா அதுவும் முபீன், நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே, ஷைத்தான் உனக்கு பகிரங்கமான விரோதி, அவனை நண்பனாக்கி கொள்வான் நம்ம சொல்லலையான்னு கேட்டதோட காலா எங்களோட உம்மா அப்பா சொன்னாங்க, ரப்பனா எங்களோட ரப்பே லலம்னா அம்புசனா, எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செஞ்சு கொண்டோம், வைல்லம் தகுஃபிர்லனா, நீ மட்டும் எங்களை மன்னிக்கல என்றால், வதர்ஹம்னா கருணை காட்டல் என்றால், லனக்கூன் அன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிடுவோம்னு நாங்கள் துவா கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், சரி செய்ய வழி இல்லை, காலஹபித்து போங்க, நீங்களும் போங்க, வெளியே போங்க. பஅதுக்கும் லிபஅதின் அது, உங்களுக்கு சிலருக்கு விரோதிகளாக போங்க. வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர், உங்களுக்கு பூமியில் கொஞ்சம் காலம் வாழலாம். வமத்தாஉன் இலா ஹீன், கொஞ்ச காலம் இன்பம் அனுபவிக்கலாம், கொஞ்ச காலம் தங்கி இருக்கலாம், போங்க சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னான். அதாவது கால ஃபிஹா தஹ்யாவுன், அந்த பூமியில் தான் நீங்கள் வாழுவீங்க. வஃபிஹா தமூது, அதுதான் மரணிப்பீங்க. வமின்னா துஹ்ரஜூன், அதுலேயும் தான் நீங்கள் வெளியேற்றப்படுவீங்க என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினார். யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, கத் அன்சல்னா அலைக்கும் லிபாசா யுவாரி சவாத்திக்கும் வரீஷா, ஆதமுடைய மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆடைகளை, மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகள் உங்களுக்கு தந்திக்கிறோம். வலிபாசு தக்வா தாலிக ஹைர், இறையச்சத்தின் ஆடையை சிறந்தது ஹைர், தாலிக மின் ஆயாத்தில்லா லஅல்லஹும் யத்தக்கரூன், இதெல்லாம் வசனங்கள் நீங்கள் உணர்வு பெற வேண்டும் என்றதுக்கு அல்லாஹ் சொல்றான். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை ஃபித்னால, சூழ்ச்சியில, நோயில, பிரச்சனையில போட்டுடுவானா. கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட உம்மா வாப்பா ரெண்டு பேரையும் வெளியேற்றியதை போல, என்ஜு அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹுமா, என்ன அவங்க ரெண்டு பேருடைய ஆடையை களைய வைத்து நிர்வாணமாக்கி அவங்கள ஒருத்தர் பார்க்க வச்சானே, அந்த மாதிரி அவங்களை கேவலப்படுத்திடுவானா அப்படி சொல்லி போட்டுடு. இன்னஹு யராக்கும் வ கபீலுஹு மின் ஹைஸ் லா தரவுனஹும், நிச்சயமாக அவனும் அவனுடைய படைப்பட்டாளமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க அவங்கள பார்க்க மாட்டீங்க. எங்களுக்கு இப்லீஸ் ஷைத்தானை பார்க்கல, அவங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி போட்டுட்டு, அதாவது லா தரவுனஹும் இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன் அவுலியா லில்லதீன லா யுமினூன், ஈமான் கொள்ளாதவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ஷைத்தானை நேசர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று 27 வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ நாங்கள் சுருக்கமாக இன்றைக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு கொஞ்ச நேரத்துக்குள்ள முடிச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கத்தினா எடுப்போம். முதலாவது,
ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட கொடுத்த முக்கியமான சவால்கள்ல ஒன்று, நுட்பமான ஒன்று என்ன தெரியுமா? நன்றி மறக்க செய்தல். நன்றி மறக்க செய்தல். இந்த நன்றி மறக்க செய்தலை பொறுத்த மட்டுக்கும் சூரா அல்-அஹ்ராப் 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மல் ஆத்தி அன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம். அவனுக்கு முன்னால, அவங்களுக்கு முன்னால, பின்னால, வலதால, இடதால இப்லீஸ் ஆகிற நான் வருவேன். அவங்களோட மெயின் ரோட்ல அதாவது நேரான பாதையில் நடுவில் போய் உட்கார்ந்து கொள்வேன். வலதால, இடதால, முன்னால, பின்னால நான் வருவேன். வலா தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன். ரப்பே, நிறைய மக்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள், பெரும்பாலோரை நன்றி செலுத்துவோரா நீ காண மாட்டாய். இதை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் பேசுகிற நேரம், நன்றின்றது பெரிய ஒரு பாதுகாப்பு அரண். நன்றி என்பது பெரிய ஒரு பாதுகாப்பு அரண். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிற நேரமெல்லாம் அவன் நல்ல உள்ளத்தோடு இருக்கிறான். அங்கே புகையலாம், என் ரப்பு இவ்வளோ பேருக்குள்ள என்ன தெரிவு செஞ்சு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், நன்றி உணர்வு. என் ரப்பு இவ்வளோ பேருக்குள்ள என்ன உயர்த்தி வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், நன்றி உணர்வு. என் ரப்பு என்னை இவ்வளோ பேருக்குள்ள கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், நன்றி உணர்வு. இந்த ஆட்களுக்கிட்ட இப்லீஸுக்கு புகையலாம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்ற செய்தி, தஃப்சீர் விரிவாளர்கள் சொல்ற செய்தி என்னென்றால், நன்றி மறக்கிறவனுக்கிட்ட இப்லீஸ் நோமலா வருவான். நன்றி உணர்வு உள்ளவனுக்கிட்ட இப்லீஸோட தாக்கம் வரையலாம். தெரியுமா? இப்படியான இதயங்களுக்குள்ள எளிதான முறையில் ஷைத்தானுக்கு வந்துடையலாம். முதலாவது நன்றி உணர்வை தகர்க்கிறது அவன் முயற்சி. நன்றி செலுத்துறது தகர்க்கிறது அவன் முயற்சி. தொழாம இருக்கிற, ஜகாத் கொடுக்காம இருக்கிற பாருங்க, உங்களோட சேர்ந்து நீங்க 5000 ரூபாய் முதலிட்டு 5 கோடிக்கு அதிபதியா பேசிங்க. உங்களோட சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் முதலிட்டவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், ஒன்றுக்குமே வழி இல்லா இருக்கிறான். உங்களெல்லாம் புறக்கி எடுத்தான். ஒரு முதலுமே இல்லாம அல்லாஹ் உங்களை தூக்கி உயர்த்தினான். எந்த சிந்தனையுமே இல்லாம அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றல்களை தந்தான். நன்றி உணர்வு ஈக்கணும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வர எல்லா உதவி பாகங்களும் ஃப்ரீ. ஒன்றுமே சல்லி கொடுத்தியங்கல்ல. அதே சல்லி கொடுத்தியங்குமா இருந்தீங்கல்ல, வாழையலாம் ஃப்ரீ. வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று எல்லாமே ரஹ்மத், அல்லாஹ் அருள். முதலாவது ஷைத்தான் செய்யற வேலை என்ன தெரியுமா? நன்றி உணர்வை எளிதாக கலட்டிடுவான். எப்ப எளிதாக நன்றி உணர்வை மனிதனிலிருந்து எளிதாக கலட்டிடுவானோ அவனுக்கிட்ட இப்லீஸ் வாரத்துக்கு முடியும். இதுல நன்றி மறத்தல்ல, நன்றி உணர்வு எடுக்கிறதுல இல்லாதவைகள்ல மேல எங்களோட கவனத்தை முழுமையாக திருப்புறது. எப்பவுமே ஷைத்தான் எங்ககிட்ட இருக்கிற அருக்கொடைகளை நினைவுபடுத்த மாட்டான். எங்கள்கிட்ட இருக்கிறத நினைவுபடுத்த மாட்டான். அவன் தாக்கிட்ட தெரியுமா? இல்லாத பொருளை பற்றி சிந்திக்க வைப்பான். இல்லாத பொருளை பற்றி சிந்திக்க வைப்பான். ஏண்ட ஹார்ட் எங்கே இருக்கு? இடது பக்கம் சற்று சாய்வாக 8200 லிட்டர் ரத்தத்தை ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணினா தான் வாழையிலும். 8200 லிட்டர் ரத்தத்தை ஹார்ட் பம்ப் பண்ணணும். ஏண்ட கிட்னி எங்கே இருக்குது? கையை இப்படி வச்சால் பெருவிரல் பின்னால் சந்திக்கிற இடத்துக்கு பெயர் சிறுநீரகம். 1 அல்ல 2 அல்ல வச்சிக்கிறான், வாழ வச்சிக்கிறான். அல்லாட பெரிய அருள். இப்ப இதெல்லாம் இருக்கங்கள்ட்ட, இதையெல்லாம் நாங்க அருளாகவே பார்க்க மாட்டோம். அந்த சிந்தனையே வராது. இதையே நீங்க டயாலிசிஸ் பண்ற சட்ட பேசி பேசி பாருங்க, ஹார்ட்ல புளக்குள்ள சட்ட பேசி பேசி பாருங்க, பைபாஸ் பண்ணின சட்ட பேசி பேசி பாருங்க, அல்லது நுரையீரலோட நோயோட சம்பந்தப்பட்ட பேசி பாருங்க, சுவாசி கேளாம திணற சட்ட பேசி கேட்டு பாருங்க. இன்பங்கள் எங்களுக்கெல்லாம் தன்னைக்கு அருக்கொடைகள். நன்றி, நாங்க நன்றி மறக்கிறோம். ஷைத்தாண்ட முதலாவது வேலை என்ன தெரியுமா? நன்றி உணர்வை எடுத்து விடுவது. அடுத்த ஆக்கள்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஏக்கத்தையும் பொறாமையும் தந்து நன்றி உணர்வு எடுத்துடுவான். இதால எங்கள்கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான அருக்கொடைகள், உணவு, உடை, அருக்கொடைகள் எல்லாமே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம பேசிடும். அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிறத பார்த்து கொண்டே பெருமூச்சு விடுவோம். அவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாமே எங்களா ஹவுல்லா கொத்துல்லா பில்லா, அவங்கள எப்படி நல்லா இருக்கிறான்றதை யோசிக்க வச்ச மாட்டேன். அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, அப்படி இப்படின்னுவோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் யோசிக்காத அளவுக்கு ஷைத்தான் ஆக்கிடுவான். 4 திசை தாக்குதல், முன்னால, பின்னால, வலதால, இடதால. நோக்கம் என்ன தெரியுமா? அவன் நோக்கம் என்ன சொன்னால், அதாவது 4 பக்கம் அவன் நோக்கம் என்ன சொன்னால், உலக விஷயங்களை உங்களை விட வசனியானவங்களை காட்டி உங்களை ஏழ்மையில உணர வைக்கிறது. உங்களோட பாரு, அவங்கள பாரு எங்க நிக்கிற, ஃப்ரைட் ரைஸ் முழுக்கோழி, அடே நீ தேங்காய் சம்பளோட சரி தின்ற, அது கீழே கொண்டிருக்கும் பாரு. செருப்பில்லைங்கிறத விடு. காலே இல்லாதவனை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு செருப்பு தான் இல்லை, அவனுக்கு காலே இல்லை, மனசை தேற்றிக் கொன்ற மார்க்கத்தான் இஸ்லாம்.
இப்லீஸ் பார டாக்கெட் என்று சொன்னால் நன்றி உணர்வை முழுமையாக எடுக்கிறது. அவனை பொறுத்த மட்டுக்கு மார்க்க விஷயங்கள்ல நல்ல செயல்கள், மார்க்க விஷயங்கள்ல எங்களோட நல்ல செயல்கள் நாங்கள் செஞ்சது எங்களோட கண்களுக்கு பெருசாக காட்டி அல்ஹம்துலில்லாஹ் போதுமான அளவு செஞ்சுட்டேன் ஒரு தற்பெருமையை உண்டாக்கி அல்லாஹ்ட அருளை மறக்க செஞ்சு நல்ல விஷயங்களுக்கு போகிறதையும் தடுத்துடுவான். நான் எவ்வளோ செஞ்சிக்கிறேன் தெரியுமா, நான் அப்படி செஞ்சுக்கிறேன் இப்படி செஞ்சுக்கிறேன், அவரே அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்போ மகித்தா போன நிறைய செஞ்சுக்கிறேன் உணர்வை தந்து என்ன அந்த பக்கம் போகாமல் நன்றி உணர்வல்லா சைத்தான் எடுக்க முற்படுவான். இது இப்லீஸோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் சொன்னான், நீ பூமியை விட்டு வெளியில போ, விரட்டி அடிக்கப்பட்டவனா இழிவுற்றவனா வெளியில போட்டு சொன்னதோட அல்லாஹ் சொன்னான் நரகத்தை நெருப்பேன்னு சொன்னான். இங்க பாருங்க அல்லாஹ் அடுத்தது நன்றி உணர்வு மறக்கிறது. அடுத்தது பாருங்க, ஆதமே நீங்களும் உங்களோட மனைவியும் தாராளமா உண்ணுங்க பருங்க தாராளமா இருங்க, இந்த மரத்துக்கிட்ட போக வேண்டாம்னு சொன்னேன். இங்க பாருங்க சைத்தான் அடுத்தது என்று சொன்னால் வஸ்வஸலஹும் ஷைத்தான், ஷைத்தான் அவங்களோட உள்ளத்துள்ளுக்கு வஸ்வாச போட்டான். வஸ்வாஸ்காரன் சொல்றியா, அவன் சரியான வஸ்வாஸ்காரன் சொன்னா அவங்களுக்கு கட்டுப்படுத்தாது, சிந்தனை வந்துட்டே இருக்கிறது, மேலெண்ணங்கள் அதாவது உள்ளத்துல ஒரு சும்மா வந்துட்டே இருக்கிறது. இவங்க உள்ளுக்கு போட்டு ஆடைகளை களைய முற்பட்டான். இங்க என்ன சொன்னால் ஒன்றே வஸ்வாஸ், அது சம்பந்தமா நீங்க பார்க்குற பாருங்க, நபித்தோழர்கள் வார்த்தைகள் கூட சொல்ல பயந்தொண்டு தான் இது. மனசுக்குள்ள வார எண்ணங்கள், வானத்தை படைச்ச அல்லாஹ், பூமியை படைச்ச அல்லாஹ், என் உம்மா படைச்ச அல்லாஹ், பாப்பா படைச்ச அல்லாஹ், எல்லாம் அல்ல, அப்ப அல்லாஹ் படைச்ச யாரு? இது வஸ்வாஸ் ஒரு வகை, இது வஸ்வாஸ். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வராங்க, ஃபஸாலு இன்னா நஜிது ஃபீ அன்ஃபுஸினா மா யதஆதம் அஹதுனா அய்யதகல்லம் பிஹி. அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், எங்களோட மனசுக்குள்ள சில செய்திகள் வருது, அது பெரிய பிரமாண்டமான செய்திகள், பேசுறதுக்கு கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை, பயந்த செய்திகள். சரி, ஒரு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உண்மையில நீங்க எப்படி உணர்றீங்களான்னு கேட்டாங்க. நாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ذالிக ஸரீஹுல் ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது சஹாபாக்கு வராங்க, எங்களோட உள்ளங்கள சில எண்ணங்கள் தோன்றுது, வெளியில் சொல்றதை விட நாங்கள் கருகி சாம்பலா போறது பெட்டர், அப்படி நாங்கள் கருதுற அளவுக்கு பயங்கரமான செய்தி, அதை வெளியில சொல்ல ஏலாண்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உண்மையிலே அப்படியான அச்சத்தை பயத்தை நீ உணர்றீங்களான்னு கேட்டாங்க. ஓண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ذالிக ஸரீஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான், இறை நம்பிக்கையாகும் என்று சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல பாருங்க, சஹாபாக்க வராங்க, கருகி சாம்பலா போறதை விட அதை பேசாம இருக்கணும், அதை விட சாம்பலா போறது எனக்கு பெட்டர். இன்னொரு அறிவிப்புல பாருங்க, வானத்துல இருந்து லா யஹிர்ர மினஸ் ஸமா இலல் அர்த் அஹப்பு இலைஹி மின் யதகல்லம் பிஹி, வானத்திலிருந்து பூமியில விழுந்து துண்டு துண்டா சிதறி போறதை விட அதுங்களுக்கு விருப்பம் யார சொல்லலாங்க. மனசுக்குள்ள அவ்வளோ பயங்கரமான சிந்தனை வருது. என்ன சிந்தனை வருது? உலகத்தை படைச்ச யாரு, பூமியை படைச்சது யாரு, அந்த மரத்தை படைச்ச எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு வந்து, மனுஷனை படைச்ச யாரு, மரத்தை படைச்ச யாரு, எல்லாம் வந்து அல்லாஹ் படைச்சது யாரு, இப்படி சிந்தனை உங்களுக்கு வருதா? ஓ யா ரசூலுல்லாஹ், அப்படியான யோசனை வருது, அப்படியா சிந்தனை வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் உண்மையான ஈமான்ட உணர்வு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு அச்சம் இருக்குது, உங்களுக்கு உண்மையிலே ஒரு, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எய்தி ஷைத்தான் அஹதக்கும், ஷைத்தான் உங்களை ஒருத்தர்கிட்ட வருவான், வந்து இதை படைச்சது யாருண்டுவான், அதை படைச்சது யாருண்டுவான், கேட்டு 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 வந்து கடைசா கேட்பானாம் இறைவனை படைத்தது யாருன்னு கேட்பான். அந்த நிலையை நீங்க அடைந்தால் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கோங்கோ, அந்த சிந்தனை விலகிக்கோங்கோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஸரீஹுல் ஈமான், இதுதான் உண்மையான ஈமான் விளக்கம். முஹத்திஸீங்க சொல்ற விளக்கத்தை நான் பார்ப்போமா என்றால், இது ஒரு கேள்வி வருது என்று சொன்னால், கெட்ட எண்ணங்கள் தோன்றது எப்படி ஈமான்? அல்லாஹ் படைச்சது யாரு, இது கெட்ட உணர்வு தானே, அப்படி சிந்தனை வருது தானே, அப்படி யோசிக்கப்படாது, வந்துட்டுது. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்று சொன்னால், கெட்ட எண்ணங்கள் தோன்றது எப்படி ஈமான் என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? வெறுப்பும் பயமும் அந்த எண்ணங்கள் வந்ததோட சஹாபாக்கள் அதை ரசிக்கல, தொடர்ந்து பில்டப் பண்ணி அப்படி மேலே போகல. நிறைய நோயாளிகள் வார, இந்த கவுன்சிலிங் வார நிறைய பேர் செல்லவும் மேலா சொல்ல, எனக்கு அதை பார்க்க அல்லாம இருக்கு, இதை பார்க்க அல்லாம இருக்கு, எனக்கு தக்பீர் கட்டினத்தோட அப்படி அந்த அது முன்னுக்கு வந்து நிற்குது, இது அல்லாமாண்டு நினைக்குது, எனக்கு ஃபிரௌன் ஞாபகம் வருது, அப்படியெல்லாம் பேசுகிற மக்கள் ஈக்கிறாங்க. சமூகம் இல்லாமக்கு இல்லை, அல்லாஹ் உங்களை என்ன பாதுகாக்கணும், அப்படி மக்கள் ஈக்கிற சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு சொன்னால், இவங்களை சஹாபாக்களை பொறுத்தபடி இப்படி சிந்தனை வர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அதை சொல்றது கூட சஹாபாக்கள் பயந்தாங்க. உடனே ரசூல் சொன்னாங்க, அதாவது அதை அதை வெறுக்கிறதுக்கே ஆசி இப்படி சிந்தனை. அல்லாஹ் படைத்தது யார்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். துப்பிரோடு 3 முறை திரும்பி அல்லாஹ் ஏண்ட ரப்ப படைச்ச யாருன்ற அளவுக்கு சிந்தனை வருதுன்னு சொன்னால் அது உண்ட ஈமான்ட பவர் தான். உன்ட்டு ஈமான் இருக்கிறன்றதுக்கு அடையாளம். இப்படி உணர்வை நீ வந்தால் நீ திரும்பி துப்பிக்கோ, நீ திரும்பி 3 முறை திரும்பி துப்பிக்கோ. ஆனால் இதை சஹாபாக்க வெளியில சொல்றதுக்கு வெறுத்தாங்க. ஒரு 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 கள்ளன், ஒரு திருடன் வந்து எப்பவுமே அவன் பாலடைஞ்ச ஒன்றுமே இல்லாத வீட்டுல போக மாட்டான், நுழைய மாட்டான். விலை மதிப்பற்ற தங்கம், முத்துக்கள், மரகதங்கள், வைரூரியங்கள், நெக்லஸ்கள் அது இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் போவான். இந்த மாதிரி தான் ஷைத்தான் ஒத்தட உள்ளத்துல ஈமானிட பொக்கிஷம் இருக்கிறத கண்டாத்தான் அதை சிதைக்கிறதுக்கு, சின்ன பின்னமாக்குறதுக்கு இப்படியான வீணான சந்தேகங்களை கொண்டு வருவான். எதிர்ப்பு சக்தி என்ன தெரியுமா? இப்படி ஒன்றை கண்டால் சஹாபாக்கள் உள்ளத்துல வருந்தினாங்க. நாங்கள் அப்படி வரப்போக்கல, பெருசா போகப்படாது. அவுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 முறை துப்பிடணும், திரும்பி துப்பிடணும். தொடர்ந்து வேலை செய்து போகணும். திருப்பி திருப்பி அந்த சிந்தனைகள் வார நேரத்தில் ஏண்ட ஈமான் பலமானது, இந்த சிந்தனைக்கு வரக்கூடாது அப்படி நாங்கள் நினைச்சு கொண்டு போயிடணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇது பில்லாஹ் இன்னஹு ஸமீஉன் அலீம். ஷைத்தானுக்கிட்ட இருந்து ஏதேனும் ஒரு தூண்டுதல், தீண்டல், சீண்டல் உங்களுக்கு வந்தால் நபியே அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. நிச்சயமாக அவன் செவியை போனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறார். சூரா மூமினூன் 23 97 98 சொல்றான். அடுத்து பாருங்க, வக்குர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக அய்யஹ்துரூன். இறைவா, ஷைத்தான்களோட தூண்டுதல்ல இருந்தும் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். என் இறைவனே, அவன் எனக்கிட்ட வருவதில் இருந்தும். என்ன விளங்குது? ஷைத்தான் கிட்ட வருவதில் இருந்தும் வாரான், வஸ்வாஸ் வருது. ஷைத்தான் கிட்ட வருவதிலிருந்து முன்னிட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீர் கூறுவீராக. இங்க என்ன விளங்குன்னு சொன்னால் ஷைத்தான் எங்களுக்கிட்ட வந்தே தீருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்கு சொல்ற நேரம் பின்னால கால் அடிச்சு கொண்டு ஓடுறான், பெரிய ஒரு காட்டை விட்டு கொண்டு ஓடுறான். பாங்கு முடிய மீண்டும் வருவான், மீண்டும் இகாமத் சொல்லப்படுற விரண்டு ஓடுறான், மீண்டும் வருவான், தக்பீர் கட்டினதோடு வருவான். உதுக்கு ஒரு கதை, இப்படி யோசி இப்படி யோசி இப்படி யோசி. நிறைய பேர் சலாம் கொடுக்க முடியும், 2 சுஜூத் செஞ்சு தான் சலாம் கொடுக்குற. 4 அதாவது பாருங்க, 100 தேங்காய் என்ற நேரம் 69 67 யோசிக்கிற நியாயம் வச்சுக்கணும். இந்த 2 ரகாத் ஃபஜ்ரில் கூட தவறுறோமுண்டா, 2 ரகாத் சுன்னத்தில் கூட தவறுறோமுண்டா, 4 ரகாத் லுகர்ல கூட தவறுறோம்னு சொன்னா இப்லீஸ், ஹன்னாஸ், என்ன வஸ்வாஸ் எங்களோட மனசுக்குள்ள ஆழமா வருது. ஹதீஸை நாங்க பார்க்கணும் பாருங்க. ஷைத்தான் மனிதன உடலுக்குள்ள ஊடுருவக்கூடிய விதத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத்தம். நிச்சயமா ஷைத்தான் மனிதன் இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுறான் ரசூலுல்லாஹ் சொன்னா புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்படுது. உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், எனக்கும் என்ற தொழுகைக்கும் இடையில குறுக்கிட்டு ஓதுறதுல குழப்பத்தை ஷைத்தான் ஏற்படுத்துறான்னு முறையிட்டாங்க. சில பேர் இருக்கிற பாவம் அந்த ஓசிடியோட, அதாவது இந்த அப்படி ஆக்கள் வார அவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? வலதாலீன் ஆமீன் விட்டுட்டு போயிட்டு மருக புழுவெடுக்கிற, அல்லாஹ் பாதுகாக்கும், வஸ்வாஸ் உச்சாட்டம், மருக புழுவெடுத்து கொண்டு வார, திருப்பி விழுவெடுத்து கொண்டு வந்து ஒரு உண்மையில ஒரு உண்மை தேம்பி அழுகுறா. ஒரு டேங்க் தண்ணி முடிஞ்சிடும் சார், ஒரு டேங்க் தண்ணி முடிஞ்சிடும். என்ன உதவு எடுத்துக்கொண்டு வார, தங்க நான் பார்த்து கொண்டுடா, நீ சரியா தான் விழுவெடுத்தடா, நீ ஒழுங்கா தான் விழுவெடுத்தடா. இல்லம்மா நான் விழுவெடுக்கல. உம்மோண்டு அழுவாவா அழமாட்டாவா? திருப்பி போற விழுவு எடுத்துக்கணும் வார, வலல்லாலின் ஆமீன் உடூர மறுகோடி போய் திருப்பி திருப்பி விழுவு செய்யற. வஸ்வாஸ் சிறு சிறு பிள்ளைகளை உருவாக்கணும். சந்தேகம் வரப்போக்கல உறுதியான தடு அப்படி இல்லை, அப்படி சரியா தான் செஞ்ச, சும்மா தடமாற வைக்கப்படா. இந்த தடமாற்றங்கள் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு நிறைய விரக்திகளை ஏற்படுத்தும். டொய்லெட்டுக்கு போனால் நீண்ட நேரம் நிற்கப்படாது. வாஷ்ரூம் போனோமா வேலை முடிச்சோமா வந்தோமான் இருக்கணும். அவுரத் வெளிப்படுற இடம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். ஏன் இந்த துவா? பொருளை வழங்கி ஓதுங்க, வீட்டில் வெளியில் எழுதி ஒட்டுங்க, வாஷ்ரூம் வெளியில் எழுதி ஒட்டுங்க. இறைவா, ஆண் பெண் கெட்ட சைத்தாண்ட தீங்கிலேருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுறேன். கன்ஃபார்ம் உள்ளுக்கு கெட்ட சைத்தான்கள் இருக்கிற. பள்ளியிலுக்கு வரப்போக வலது கால வச்சு அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் ரஹ்மத்தில் உண்ட வாசனைகளுக்கு திறந்து தந்துட்டு கேட்டுக்கொண்டு வரோம். இதுல கன்ஃபார்ம் என்ன? அல்லாஹ் ரஹ்மத்துக்கு இருக்கிற, அதான் கை தூக்கி கேட்கிறோம். இது அல்லாஹ் ரஹ்மத் நிறைஞ்ச இடம். டொய்லெட் வாஷ்ரூம் என்பது ஷைத்தான்கள் குடியிருக்கிற இடம். ட்ரக்ஸ் அடிக்க அங்கே தான் பயன்படுத்துறான், ஆபாசத்துக்கு அங்கே தான் பயன்படுத்துறான், நீண்ட நேரம் நிக்க அங்கே தான் பயன்படுத்துறான். இது என்ன தெரியுமா?
இது மோசமான வீடு இருக்கிற இடம். இந்த இடங்கள்ல போனா நீண்ட நேரம் நிக்கப்படாது. நிறைய அறிஞர் சொன்னா பேசுறேன், அந்த இடங்கள்ல நிக்கப்பட போனோம், வெளியே முடிச்சோமா, வேலையை முடிச்சோமா, வெளியில வந்தோமான் இருக்கணும் என்று சொன்னால் இது மிக மோசமான நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இது கேட்டாரு, தொழுகைக்கும் எனக்கும் இடையே நிறைய குறுக்கிட்டு என்ன சின்ன பின்னமாக்குறேன், எனக்கு கேளாம இருக்குது, அப்படி ஓதி கொண்டு போக வேற மாதிரி சிந்தனை வருது, ஓதி முடிக்காத மாதிரி சூரத்தை பார்த்து திருத்தி இல்லாம கேட்குது, அப்படி இப்படி மாதிரி முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாக்க ஷைத்தான், அது ஷைத்தான், யுகால் லஹு ஹன்சப், அவனுக்கு ஹன்சப்னு சொல்லப்பட ஹின்சப்னு சொல்லப்படக்கூடிய ஷைத்தான். சரியா? ஃபைதா அஹ்ஸஸ்த நீ 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 அஹ்ஸஸ்தஹு, நீ அப்படி ஒரு உணர்வை நீ மனசுக்குள்ள நீ பெற்றுக்கொண்டாடு சொன்னால், உனக்கு அப்படி உணர்வண்டு வருமா இருந்தால் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி அவுது பில்லாண்டு சொல்லு, இடது பக்கம் திரும்பி 3 முறை நீ துப்பி போட்டுடுன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வஸ்வாஸ் ஏடா உம்மக்கும் பாப்பாக்கும் ஏற்படுத்தினா பாருங்க, சொர்க்கத்தை அலங்கரிச்சு வச்சு தின்னுங்க குடுங்கி இதுக்கிட்ட மட்டும் போக வேணாம்னு சொன்னேன். இவன் வழியிலிருந்து யோசிச்ச செய்தி என்ன தெரியுமா? எனக்கு தெரியும் உங்களை எப்படி எடுக்கணும் உண்டு. உம்மா ஆதமே ஹவ்வாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க 2 மலக்காயிடுவீங்க, நீடூல் நிப்பீங்கன்னு வழியிலிருந்து உள்ளுக்கு போட்டான். இப்ப எங்களுக்கு தக்பீர் கட்டினால எந்த நிலைமையில எங்க மனசுக்குள்ள வர சிந்தனைக்கு பின்னால வஸ்வாசிக்கிற, அதுதான் சவுசலாட்டம்ன்றது. உங்களோட வீட்டுக்கு யாரோ போறாரு, மனசுக்குள்ள என்னத்தையோ என்ன ஒரே போறாரு, என்ன இதை யாருமே போடல, உங்களோட மனசுக்குள்ள வருது சிந்தனை, அதான் வஸ்வாஸ்ன்றது. ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது வகாஸமஹுமா இன்னீ லகுமா லமினன் நாஸின், 2 பேருக்குமே அவன் நான் உங்களுக்கு தெளிவான உபதேசின்னு சத்தியம் பண்ணினான். மேலே பார்த்த வசனத்தை விளங்கப்படுத்த வகாசமுமா என்ன, அதாவது அவன் சொன்னான், நிச்சயமா நான் உங்க 2 பேருக்கு நலம் விரும்புபவன், உபதேசிப்பவன் என்று சொன்னான், சத்தியம் செய்தான். இது வெறுமனே பொய்ய மட்டும் சொல்லல, அந்த பொய்ய நம்ப வைக்கிறதுக்காக அல்லாஹ்வே விழித்து கொண்டான். அல்லாஹ் மீ சத்தியமா சொல்றேன், மலக்காயிடுவீங்க, தொடர்ந்து நிற்பீங்கன்னு சொன்னான். இது நாங்கள் உங்களோட சமகால சூழலோடு நாங்கள் இதை எடுத்து பார்க்குற நேரம் உங்களுக்கு பார்க்கலும் நலன் விரும்பின்ற போதனையில், நலன் விரும்பின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் என்ன வெல்விஷ, நான் நல்லவன், நான் நல்லதான் சொல்ல வாரேன்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே இபிலீஸை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நாளும் உங்களை அழிக்க போறேன், செத்துடுவீங்க, நாசமாயிருக்குன்னு சொல்லி வரல. அவன் வந்ததெல்லாம் எப்படி தெரியுமா? நான் ஒரு ஆலோசகர், நான் ஒரு நலன் விரும்பி, இந்த தோரணையில தான் வந்தேன். இந்த கொழு பார்க்கலும் போதை பொருள் பழக்கம், போதை பொருள் பழக்கம் ஒழுக்கக்கேடு. இது இந்த இளைஞர்கள்ட்ட நிறைய இளைஞர்களுக்கு இதில் லைத்து பைத்திக்கிறாங்க. இதில் பார்க்க நமக்கு என்ன தெரியுமா? நான் அப்படியான கேஸுகளை பார்த்திக்கிறேன். அவன்கிட்ட பேசினா முதலாவது 2வது கிடைச்ச சொட்டிக்கையா இழுத்தது கிடைச்சதுக்கா வல்லா எனக்கு ஃப்ரீயாக தான் கிடைச்சேன். முதலாவது கிடைச்ச இழுத்தது கசக்கி இழுத்ததாக இருக்கட்டும், வாயில வச்சு அடித்ததாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷனில் கொடுத்ததாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அவனுக்கு ஃபெஸ்ட் கிடைச்சது ஃப்ரீயாக தான் கிடைச்சேன். எல்லாருக்குமே ஃபெஸ்ட் கிடைக்கிற ஃப்ரீ தான். இங்கே என்ன தெரியுமா நடக்குது? அதாவது வகாஸமஹுமா இன்னீ லகுமா லமினன் நாஸிஹீன், 2 பேருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், நான் உங்களுக்கு நல்லதே நாடுறேன். இங்கே என்ன தெரியுமா நடக்குது? ஃப்ரெண்ட்ஸுகள் அடே அடிச்சு பாருடா, மிதக்கிற மாதிரி இருக்குண்டா, அடிச்சு பாருடா, தூக்கம் போகுண்டா, ஒரு முறை இழுத்து பாருடா, உனக்கு மேல்காய் டயர்டே விளங்காடா, அப்படி வேலை செய்வாடா, இப்படி வேலை செய்வாடா, நீடுநேரம் முழிச்சிருப்பாடா, இந்த தகவல்களை கொடுத்து போட்டுட்டு நான் அனுபவித்து சொல்றேன், நான் உனக்கு நல்லதைத்தான் நாடுறேன். அதான் இப்லீஸ்னு சொன்னேன். இவர் அடிப்பார், 1 நாள் 2 நாள் அடிப்பாரு, அடுத்த நாள் அந்த டைம் ஆப்புகள் அவருக்கு தேவைப்படும். எது தெரியுமா? இங்க லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு நல்லதையே சொல்றேன்னு வந்தான். உங்களுக்கு பார்க்கணும். அதே மாதிரி இப்லீஸ் உண்மையிலே அவனை பொறுத்த மட்டுக்கும் அல்லாஹ்வை நம்பாதவன் அல்ல, அவன் முழுமையாக அல்லாஹ்வை நம்பினவன். ஆனால் இணை வைத்து அவன் இணை வைக்க மாட்டான், இணை வைக்குமாறு தூண்டுவான். இப்லீஸை பொறுத்த மட்டுக்கும் அவன் அல்லாஹ்க்கு கீழ்படியல்ல, அல்லாஹ்வோட பேர்ல சத்தியம் செய்கிற சர்வசாதாரணம். இன்றைக்கு அவன் அல்லாஹ்வையே சத்தியத்துக்கு எடுத்து மக்களை வழிகெடுக்கிறதுக்கு முற்பட்டான், வழிகெடுத்தான். உங்களுக்கு பார்க்க வேண்டிய எப்படி சொன்னால், இதை செய்கிறதுக்கு மார்க்கெட்டில் அனுமதி இருக்குன்னு சொல்லி, இல்லாததை இருக்குன்னு சொல்லி, சுபஹானல்லாஹ், பாவங்களை செய்கிறதுக்கு தூண்டுகின்ற செய்தாண்ட பண்புள்ள மக்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க. உங்களுக்கு பார்க்க வேண்டிய சர்வசாதாரணமாக பார்க்க வேண்டிய சொன்னால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட நீங்கள் மலக்காக மாறலாம் அல்லது மரணமே வராதுன்னு சொல்லி ஆசை வார்த்தையை தூண்டின. அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு பார்க்க வேண்டிய சொன்னால், குறுகிய காலத்தில் கோடீஸ்வரன் ஆகலாம், குறிப்பிட்ட காலத்தில் பெரிய ஒரு லெவலுக்கு வந்துடுவாய், பேராசையை தூண்டி அவனை சூதாட்டம், மது, வட்டி அதிலெல்லாம் கொண்டு வைத்து
நான் நாசே, நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன், நான் நல்லவன் சொல்லி காட்டிக்கொள்ற மக்களுக்கு சமூகத்திற்கு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கணும், அதாவது சத்தியம் செய்கிறன்றதுக்கு தானே இது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கடைசி ஆப்ஷன். சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏமாத்துறதுக்கு வந்த இபிலிஸ் ஆதம் என்ன யோசிப்பாங்க? அதாவது உண்மையிலே அல்லாஹ்வை முன்னிறுத்தி சத்தியம் செய்கிறது அப்படி நடக்குமா? சாத்தியம் இல்லையே. ரப்ப முன்னிறுத்தி சத்தியம் பண்ணினன்றது பெரிய ஒரு இடம். இன்றைக்கு நிறைய பேர் அல்லாஹ் மீது சத்தியம் என்று நோமலா சொல்லி நிறைய விஷயங்களை சாதிக்கிற நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே இதெல்லாம் நாங்கள் பார்க்குற நேரத்தில் என்ன விளங்கணும் சொன்னால், ஷைத்தாண்ட தூண்டுதல் என்பது மிக பயங்கரமானது. அதில் நாங்கள் விழுந்துருவோமா இருந்தால் வக்காசகுமா இன்னிலக்குமா நமின நாசியே, நான் உங்களுக்கு நல்லதையே நாடுகின்றேன், நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் உண்மையே, நான் உங்களுக்கு உபதேசிக்கின்றவனே என்று ஷைத்தான் சொன்னதை குர்ஆன்களை சொல்லித்தருது. குடும்ப வாழ்க்கை நிறைய பேரை பார்க்கணும். குடும்ப வாழ்க்கை அஸ்திவாரமே நம்பிக்கை, கணவன் மனைவி நம்பிக்கை தானே. இதில் உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால், ஷைத்தான மூணாவது நபராக ஒத்தர் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பின்னால் இல்லாத பொல்லாத எல்லாம் மாப்பிள்ளைக்கு போயிட்டு பொம்பளையை பற்றி போட்டு கொடுத்து, பொம்பளைக்கு போயிட்டு மாப்பிள்ளையை பற்றி போட்டு கொடுத்து, கடைசிக்கு சுபஹானல்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போகிற நிறைய பேரை சமூகத்தோடு பார்க்க. அதாவது அவங்க எப்படி சொன்னால் எங்களை உற்ற நண்பர்களாக காட்டிக்கொள்வாங்க. வீட்டுக்குள்ளே வந்து திண்டு குடிச்சு இருந்து உற்ற நண்பர்களாக காட்டிக்கொண்டு, நகமும் சதையும் மாதிரி காட்டிக்கொண்டு, பொம்பளோட வீக் பாயிண்ட்டை பிடிச்சி கொண்டு பொம்பளை கிட்ட போகிறேன், உங்களோட துறை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆள் அப்படியாம் இப்படியாம், இந்த மோடச்சி அப்படியே முழுமையா நம்பி வாழ்க்கையை துறந்து இல்லைன்றால் வீட்டுக்களை வந்து போறவனோட படுக்கையை கூட பயந்து கொள்ற அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு பின்னிக்காடு இருக்கிறது தெரியுமா? ஷைத்தானி அந்த சிந்தனையை உள்வாங்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்களே தெரியுமா? வாங்கம்மா, நீங்க சொந்த உறவு மாதிரி, சொந்த சகோதரம் மாதிரி, உங்களுக்கு நான் சொல்லலாம், வேறு யாரும் சொல்கிறதுக்கு உங்களோட மாப்பிள்ளை வந்து இப்படியெல்லாம் நடக்கிறார், இப்படியெல்லாம் சரி, பச்சை பொய்யா இருக்கும், சில உண்மையாக கூட இருக்கும். இட விளைவு என்ன தெரியுமா? இவன் அடைவு மட்டும் டாக்கெட் அந்த லேடியா இருக்கும், அடைஞ்சிருவான். வாழ்க்கையே பிரிஞ்சு போன பலரை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம். இவங்கெல்லாம் பின்னுக்கு பாய்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்ட உற்ற நண்பன், நான் உனக்கு சொல்றதெல்லாம் உண்மை, பொய் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு போற பலரை உங்களுக்கு சமூகத்தை பார்க்கலாம். உண்மையிலே அவன் குடும்பங்களை பிரிக்கிறவன், குடும்பங்களை யாரெல்லாம் இன்றைக்கு மனித ரூபத்தில் வந்து சகோதரங்கிட்ட பிளவேற்படுத்தி, கணவன் மனைவி கிட்ட பிளவேற்படுத்தி, சொத்து பகிர்வில் பிளவேற்படுத்தி, வேற வேற விஷயங்களை பிணக்குகளை ஏற்படுத்தி, நான் உங்களுக்கு வெல்விஷர், நான் உங்களுக்கு நல்லது நாட்டுறேன், நான் நாசுகு நம்பி நான் உங்களுக்கு நம்பிக்கையான நேர்மையானவன் என்று சொல்லிக்கொண்டு யாரெல்லாம் வாரோ இவங்கெல்லாம் இபிலீஸுடைய அறிவறுதிகள்ன்றதை நாங்கள் மறந்துடப்பட. சில நேரங்களில் சில பெற்றார்களுக்கு பிள்ளை கட்டுப்பட மாட்டாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில பேர் வைத்து, உங்களோட வாப்பா ஐக்கையா, உங்களோட உண்மை ஐக்கிறையா, உன்னை மதிக்கிறல்லடா, உனக்கு நல்ல செய்யறல்ல, உனக்கு ஒன்றுமே சொல்லித்தாரல்ல, நீ யோசிக்கா, நான் சொல்றத கேளு, இப்படி சொல்லி திசை மாறி வழிகெடுத்துட்டு போன பலரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தி, வக்காசமஹுமா இன்னி லக்குமா லமினன் நாஸ்ஹீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமான நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவன் ஷைத்தான் சொன்னான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், என்ன தெரியுமா? அந்த ரெண்டு பேரையும் அவன் ஏமாற்றினான். தல்லான்றது என்ன தெரியுமா? அதாவது இந்த தல்லான்ற அரபு சொல்லுக்கு வந்து கிணத்துக்குள்ள வாளிய மெதுமெதுவா இறக்குறதை சொல்றேன். ஃபதல்லாஹுமா பிகுரூர், மயக்கத்தை ஏற்படுத்தினான். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்கிட்டையும் பெய்த்து, இப்படித்தான் நீங்கள் இதை திண்டா மலக்காயிடுவீங்க, தொடர்ந்து இருப்பீங்கன்னு அந்த ஆசை வார்த்தையை கொடுக்குற. தல்லான்றது ஒரே அடியா ஷைத்தான் வந்து ஒரே அடியா தவறு செய்ய வைக்கிறல்ல. அவர் என்ன செய்வாரு? நிதானமா படிப்படியா வீழ்ச்சியை நோக்கி, பாடி ஒன்று கிடத்துக்குள்ள போறதுக்கு அப்படி மெதுவா பெய்த்து மெதுவா வருதே, இந்த டல்லா என்ன மெதுமெதுவா போற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சூழ்ச்சியை போட்டு கவர்ச்சியான பேச்சால, அதே மாதிரி வேற நிலைமைகள்ல வந்து அவனை வழிகெடுப்பான்ன்றதை குர்ஆன்கள் சொல்றதை பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற அடுத்த மாதம் 1ஆம் வாரம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஷைத்தானோடு சம்பந்தப்பட்ட தலைப்பில் இன்னும் விரிவான விஷயங்கள் பார்க்க வேண்டியக்கு அதில் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச்சு என்னையும் கேட்டவங்களையும் புரிந்து கொள்வானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பது, சதிவலை என்பது மிக பயங்கரமானது. அது மிகப்பெரிய எங்களோட தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே பாதித்து என்று சொன்னால், நான் நீங்கள் தூசிகள் எங்களை வந்து பிடிக்கிற பெரிய விஷயம் அல்ல. எங்களோட
அசைவுகள் அவனுக்கு தெரியும். பல ஜெனரேஷன்களை கண்டவனுக்கு எங்கள்கிட்ட எப்படி வரணும்ன்றது தெரியும். எங்களோட ஈமானை பலப்படுத்துவோம், நிறைய அல்லாஹ்ட்ட நெருங்குவோம், தௌபா செய்வோம், அடிக்கடி அல்லாஹ் கிட்ட தௌஃபீக்கை கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேஷனையும் கேட்டவங்களையும் ஷைத்தானுடைய சதிவலைகள் இருந்து பாதுகாப்பு பெற்று விரும்பக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்டவர்களில் வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்துருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.